நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தெருநாய் ஒன்று சாலையில் நடந்து சென்றவர்களை விரட்டி கடித்ததில் 2 சிறுவர்கள் உள்பட 7 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக கடையநல்லூரில் சுமார் 6க்கும் மேற்பட்ட சிறுவர்களிலிருந்து அன்றாட கூலி தொழிலாளர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய மக்களின் முதலும் இன்றைக்கு தெருநாய்கள் கடித்து இன்று அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை சுமார் 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கடந்த வருஷம் 10க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கடையநல்லூர் நகராட்சி எடுக்கப்படவில்லை. அதற்கான எந்த முயற்சியும் நடக்கவில்லை. இது ஒரு அலட்சியமான செயல். தொடர்ந்து இன்று அன்றாட வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் இன்று கடையநல்லூரில் நடக்கக்கூடிய கால சூழ்நிலை நடந்து வருகிறது. இந்த உடனடியாக கடையநல்லூர் நகராட்சி இதற்கு தீர்வு கொடுக்கவில்லை என்றால் பொதுமக்கள் அச்சத்தோடு தான் கடையநல்லூர் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கப்படும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று மக்காநகர் பொதுமக்கள் கடையநல்லூர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.